வணக்கம் குழந்தைகளே, 3ஆம் வகுப்பு தமிழ் பகுதியில் துணிந்தவர் வெற்றி கொள்வர் இந்த பாடத்தின் புத்தக பயிற்சிகள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரியான விடையை தெரிவு செய்வோமா? வகுப்பறை என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வகுப்பு ப்ளஸ் அறை. வகுப்பறை என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வகுப்பு ப்ளஸ் அறை. இகழ்ச்சி என்ற சொல் உணர்த்தும் பொருள். இகழ்ச்சி என்ற சொல் உணர்த்தும் பொருள் அவமதிப்பு. இகழ்ச்சி அப்படின்னா அவமதிப்பு. பெரிய என்ற சொல்லின் எதிர்ச்சொல் இது எல்லாருக்குமே தெரியும். பெரிய என்ற சொல்லின் எதிர்ச்சொல் சிறிய. வெற்றி என்ற சொல்லின் எதிர்ச்சொல் தோல்வி. மண்ணை பிளந்து என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மண்ணை ப்ளஸ் பிளந்து. டெய்லி ஒரு முறை படிங்க. படித்ததை சொல்லி பாருங்கள், பார்க்காம எழுதி பாருங்கள், மனப்பாட சக்தி வரும். வினாக்களுக்கு விடையளி. மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர் அறிவித்த போட்டி என்ன? ஒரு அறையின் நடுவில் இருக்கும் ஒரு பெரிய பெட்டியை தூக்கி வர வேண்டும் என்பதே ஆசிரியர் அறிவித்த போட்டி. இதையே ஒரு தடவைக்கு 3 தடவை படிக்கும் பொழுது மனசில் நல்லா பதிஞ்சிரும். ஒரு அறையின் நடுவில் இருக்கும் ஒரு பெரிய பெட்டியை தூக்கி வர வேண்டும் என்பதே ஆசிரியர் அறிவித்த போட்டி. மாணவ மாணவிகள் போட்டியில் பங்கேற்காததற்கு காரணங்கள் யாவை? கவியரசி மட்டும்தான் போட்டியில் பங்கேற்று பெட்டியை தூக்கி வந்தாங்க, மற்ற யாருமே பக்கத்தில் போகவே இல்லை இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? பெட்டி உருவ அளவில் பெரியதாக இருந்தது ஒரு காரணம். ரொம்ப பெரிய பெட்டியாக இருந்துச்சு. பெட்டியை தூக்க இயலவில்லை என்றால் மற்றவர்கள் கேலி செய்வார்கள் என்ற தயக்கம், அது ஒன்று. இது 2 காரணத்தாலலாம் இந்த 2 காரணங்களால் தான் மாணவ மாணவிகள் போட்டியில் என்ன செய்யலை, பங்கேற்கலை. பெட்டி உருவ அளவில் பெரியதாக இருந்தது. பெட்டியை தூக்க இயலவில்லை என்றால் மற்றவர்கள் கேலி செய்வார்கள் என்ற தயக்கம். கவியரசியின் வெற்றிக்கு காரணம் என்ன? கவியரசியின் வெற்றிக்கு காரணம் என்ன? அவள் செய்த முயற்சி இல்லையா? கவியரசி செய்த முயற்சியே அவள் வெற்றிக்கு காரணம். ஒருவர் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் அவசியம் முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் இந்த கதையோட நீதி கருத்து. கவியரசி செய்த முயற்சியே அவள் வெற்றிக்கு காரணம். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் அழகாக எழுதிக்கோங்க. இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு ஆன்சர் எழுதிக்கோங்க. கேள்வி படித்து பதில் படிங்க, மனசில் ஆழமாக பதியும். பாடப்பொருளை வரிசைப்படுத்துவோமா? பாடத்தில் என்ன நடந்துச்சோ அதை ஆர்டர் வரிசை மாற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம கரெக்டாக அதை வரிசைப்படி நம்பர் போடணும். ஃபஸ்ட்டு என்ன நடந்தது? ஆசிரியர் வந்ததும் ஒரு போட்டியை அறிவிக்கிறாங்க. அது எங்கே இருக்குது? ஆசிரியர் ஒரு போட்டியினை அறிவித்தார். அதுதான் ஃபஸ்ட்டு நடந்தது. என்ன போட்டி? அறையின் நடுவே ஒரு பெட்டி இருந்தது இல்லையா? அது செகண்ட். அந்த பெட்டியை பார்த்ததும் ஆளுக்கு ஒரு கமெண்ட். சில பேர் என்னடா அவ்வளோ பெரிய பெட்டியாக இருக்குன்னாங்க. சில பேர் ஐயோ பயங்கர வெயிட்டாக இருக்கும், நம்மளால் தூக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் சில பேர் என்ன நினச்சாங்க, நம்ம தூக்கலைன்னா நம்ம பசங்களாம் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்களே அப்படின்னு நினச்சாங்க இல்லையா? அது 3வது. இவ்வளவு பெரிய பெட்டியினை நம்மால் தூக்க இயலாது என்றனர் சிலர். இது 3வது. அடுத்தது, தம்மால் முடியும் என்று முயன்றதால் கவியரசி வெற்றி பெற்றாள். இவங்கெல்லாம் இப்படி நினச்சிட்டு இருக்கும்போது கவியரசி நேராக போய் பெட்டி என்ன செஞ்சுட்டு வந்துட்டாங்க, தூக்கிட்டு வந்துட்டாங்க. என்ன காரணம்? நம்மளால் தூக்க முடியும் அப்படின்னு கவியரசி முயற்சி செஞ்சாங்க. அது 4வது. அதன் பிறகு என்ன நடக்குது? ஆசிரியரும் மாணவரும் கவியரசியை பாராட்டினர். அதுதான் கடைசி. ஓகேவா? படத்திற்குள் உள்ள எழுத்துக்களை கொண்டு சொற்களை உருவாக்கலாமா? இது நீங்கள் ஒரு 10 நிமிஷம் உட்காந்தா நீங்களே நிறைய சொற்கள் உருவாக்கலாம். இருந்தாலும் சிலது எடுத்துக்காட்டுக்காக பெட்டி, போட்டி, பெரிய, ஆடி, அடி, அசதி, பெயர், அரிசி, சரி, இன்னும் நிறைய எழுதலாம். ஆசி, அப்புறம் சட்டி எழுதலாம், ஆதி எழுதலாம். நிறைய நீங்கள் ஒரு 10 நிமிஷம் உட்காந்திங்கன்னா ஈரெழுத்து சொற்கள் 3 எழுத்து சொற்கள் நிறைய இதுலேருந்து உருவாக்கலாம். இது ஒரு விளையாட்டு மாதிரி தான். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கூட ஆன்சர் எழுதிக்கோங்க. இதை பார்த்து எழுதணும்னு அவசியமே இல்லை, நீங்களே உங்களோட சுய முயற்சியிலேயே அழகாக எழுதலாம்.
10 கொடுத்துருக்காங்கன்றதுக்காக இதோட நிறுத்திக்க வேணாம். இன்னும் நீங்கள் என்னென்னலாம் கண்டுபிடிக்கிறீங்களோ அதை வந்து இங்கே நம்பர் போட்டு கூட நீங்கள் அழகாக என்ன செய்யலாம், எழுதலாம். இப்போ பார்த்தீங்கன்னா போ அப்படின்றது ஒரு சொல் தான். போன்றது ஓரெழுத்து சொல். அதை கூட என்ன செய்யலாம், ஒரு சொல்லாக வந்து அங்கே எழுதலாம். முயற்சி செய்யுங்க. பொருத்தமான எதிர்ச்சொல் சாவியை கொண்டு பூட்டை திறப்போமா. இது வந்து பூட்டு கொடுத்துருக்காங்க. அந்த பூட்டை திறக்கக்கூடிய சாவி எங்கே இருக்குது, எதிர்ச்சொல். ஆக்டிவிட்டி வந்து எதிர்ச்சொல். சிலர் அதனுடைய எதிர்ச்சொல் வந்து பலர். முடியாது எதிர்ச்சொல் முடியும். கடினமாக அதனுடைய எதிர்ச்சொல் எளிமையாக. பொய் அதனுடைய எதிர்ச்சொல் உண்மை. விலகினர் அதனுடைய எதிர்ச்சொல் என்ன, சேர்ந்தனர் இல்லையா. அப்போ இங்கே சிலர் அப்படின்ற பூட்டு இருக்குது, அதை திறக்கக்கூடிய சாவி பலர். முடியாது முடியும். கடினமாக எளிதாக. பொய் உண்மை. விலகினர் சேர்ந்தனர். இந்த ஆன்சரை அழகாக அந்த கோட்டில் என்ன செய்யணும், எழுதிக்கணும். பாருங்கள், அழகாக ஆன்சரை வந்து எழுதிக்கோங்க. இணைந்து செய்வோம். மாணவர்களுக்கு வேண்டிய குணங்களை கொண்ட மீன்களுக்கு மட்டும் வண்ணமிடுக. மாணவர்களிடம் என்னென்ன குணங்கள் இருக்கணும், துணிச்சலாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், எப்பவும் சுறுசுறுப்பாக இருக்கணும், தன்னம்பிக்கையோடு இருக்கணும். இந்த குணங்கள் எல்லாமே மாணவர்களிடம் இருக்க வேண்டிய குணங்கள். தயக்கம் சோம்பல் அறவே இருக்கவே கூடாது. அப்போ இது ரெண்டுத்துக்கும் கலர் பண்ணாதீங்க. மீதி இருக்கிற இந்த 4 நல்ல பண்புகளுக்கும் கலர் பண்ணணும். சரியா? தேங்க்யூ.